நரகாசுரன் கொடுமையால் மூவுலகும் தவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது நாரதரே? நரகாசுரனை அழிக்கும் ஆற்றல் எனக்கில்லை. ஸ்ரீமன் நாராயணரோ பூலோகத்தில் கிருஷ்ணராக அவதரித்திருக்கிறார். அவர் ஒருவராலேதான் நரகாசுரனை அழிக்க முடியும். ஏற்கனவே அவரிடம் நான் முறையிட்டிருக்கிறேன். அவர் மேலோகம் வரும் வரை நாம் பொறுத்திருக்க வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. நாராயண நாராயண. இந்திரா, உண்மையிலேயே நீ கொடுத்து வைத்தவன். நீ நினைத்த மாத்திரத்தில் பரந்தாமனும் பாமாதேவியும் இந்திரலோகமே வந்து விட்டார்களே. ஆஹா, நாராயண நாராயண. ஸ்ரீகிருஷ்ணா, பரந்தாமா, கோவிந்தா, வந்துவிட்டீரா? தங்களை மனதால் நினைத்தாலே உங்கள் அருள் கிடைக்கும் என்பதுதான் எத்தனை உண்மை. அன்னையே பாமாதேவி, வரவேண்டும் வரவேண்டும். தங்களின் வருகையால் இந்திரலோகமே பெருமை பெற்றுள்ளது. என்ன தேவேந்திரா, புகழ்ச்சி கரை புரண்டோடுகிறது? ஏதேனும் காரியமாக வேண்டியுள்ளதா? நான் உங்கள் மீது கொண்டுள்ள பக்தி உண்மையானது. ஆனால் ஆக வேண்டிய காரியமும் ஒன்றுள்ளது. அதை பிறகு பார்க்கலாம். முதலில் தாங்கள் இந்திரலோகத்தில் எழுந்தருளிய காரணத்தை நான் அறியலாமா? விஷயம் பெரிதாக ஒன்றும் இல்லை. உன்னிடம் உள்ள கற்பக விருட்சம் எனக்கு வேண்டும். நன்றாக கேட்டீர்கள் பொங்கல். என் இதயமே ஒரு கணம் நின்றுவிட்டது போல் தோன்றியது. ஏன் இந்திரா, அது என்ன அத்தனை அற்புத சக்தி வாய்ந்த தருவா? பின் இல்லையா? 14 லோகத்திற்கும் ஒரே ஒரு கற்பக விருட்சம் தானே உள்ளது. அந்த கற்பக விருட்சம் இந்திரலோகத்தில் இருப்பது நமக்கெல்லாம் பெருமை இல்லையா தேவி? கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கும் அந்த கற்பக விருட்சத்தையே கேட்டால் எப்படி? கற்பக விருட்சத்தை இழந்தால் இந்திரலோகத்திற்கு ஏது மதிப்பு தாயே? என்ன இந்திரா, நான் சொல்வது சரிதானே? ஆமாம், கற்பக விருட்சம் இந்திரலோகத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது நியதி. என்ன இந்திரா, இப்படி சொல்லிவிட்டாய்? நீ தருவாய் என்ற நம்பிக்கையோடு பாமாவிற்கு ஆசை வார்த்தைகள் கூறி அழைத்து வந்துவிட்டேன். நீயோ தர மறுக்கிறாய். என்ன செய்வது? பிரம்மதேவரிடம் சொல்லி இன்னொரு இந்திரலோகத்தையும் இந்திரனையும் அங்கே ஒரு கற்பக விருட்சத்தையும் படைக்க வேண்டியதுதான். ஆகா ஆகா, இது அற்புதமான யோசனையாக இருக்கிறதே. நாரதரே நாரதரே, என் பதவிக்கே வேட்டு வைத்து விடுவீர்கள் போல் இருக்கிறதே. இப்பொழுது நான் தரமாட்டேன் என்றா சொன்னேன்?